பேய்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் 10 மாவட்டங்கள். உங்கள் ஊரோட பின்கோட கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இது அதிக பேய் சம்பவங்களும் அதிக பேய் கதைகளும் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட லிஸ்ட்டு தான். 10வது திருநெல்வேலி. இங்கே பல வாடகை வீடுகளில் பேய் இருக்கிறதா கதைகள் இருக்குது. அந்த வாடகை வீடுகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பேய்களாக இருந்தாங்களாமா. 9வது புதுக்கோட்டை. இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற பல தண்ணீர் இருக்கிற இடத்துல அந்த தண்ணீர்லேருந்து வினோதமான சத்தங்களும் அந்த தண்ணீர் பக்கத்தில் வீடுகள்லேருந்து வினோதமான அலற சத்தங்களும் பேய்களோட நடமாட்டமும் அதிகமாக இருக்குமா. 8வது நாமக்கல். இங்கே இருக்கிற சில கிராமங்களில் தனியாக போகிறதுக்கு இரவு டைமில் அது மட்டும் இல்லாமல் அங்கே தங்கறதுக்கும் பலர் பயப்படுறாங்களாம். காரணம் அந்த இடத்துல ஏகப்பட்ட பேய்கள் நடமாட்டம் இருக்கும். 7வது மதுரை. இங்கே பேய் பள்ளி, பேய் குடிசை, பேய் தெரு இவையெல்லாம் உண்மையான மக்களுக்கு தெரியல. ஆனால் பல அனுபவங்களின்படி இந்த இடத்துல இது எல்லாமே இருக்கும். 6வது தூத்துக்குடி. இரவு டைமில் பல திகிலான சம்பவங்கள் அதிகம் நடக்குமா. 5வது செங்கல்பட்டு. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பழைய பங்களாக்கள் இருக்கும். அது இல்லாமல் மரங்களில் ஏகப்பட்ட சடங்குகள்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா பேய் இருக்க இடமாவும் அது பேய் கிராமமும் மக்கள் நம்புறாங்க. 4வது சேலம். இங்கே பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில் ஏகப்பட்ட மரணங்கள் திடீர்னு நடக்கணுமா. அது பார்த்தீங்கன்னா ஏதோ அமானுஷ்ய காரணமாகவும் நடக்குதாமா. பல வீடுகள்லையும் இந்த மாதிரி பேய்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். 3வது திருவண்ணாமலை. ஏகப்பட்ட சித்தர்கள் இருப்பாங்க. அந்த சித்தர்கள் வாழ இடங்களில் மக்கள் போகவே பயப்படுறாங்க. அங்கே ஏகப்பட்ட அமானுஷ்ய ஒலிக்கணும், பேய்களோட சத்தமும் கேட்கறதுனால அந்த இடத்துல அதிகப்படியான பேய்கள் இருக்குன்னு மக்கள் நம்புறாங்க. 2வது நாகப்பட்டினம். இந்த சுனாமிக்கு பிறகு ஏகப்பட்ட உயிர் பலிகள் அங்கே நடந்தது. ஸோ அவங்களாம் ஒரு ஆன்மாவை சுற்றிட்டு இருக்காங்கன்னா அங்கே பல கெட்ட ஆன்மாக்களும் சுற்றுது. அவங்களால மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு இன்னொரு கதை இருக்கு. முதல் இடத்துல ராமநாதபுரம். இங்கே பார்த்தீங்கன்னா பழைய தனுஷ்கோடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த இரவு நேரத்தில் ஏகப்பட்ட சத்தங்களும் ஏகப்பட்ட நிழல்கள், அந்த ஷேடோஸ் அந்த மாதிரி நிழல்களும் ஏகப்பட்டது அங்கே இருக்காமல் கால் தடங்கள் முதற்கொண்டு இரவு டைமில் அங்கே அதிகமாக பதியுதாமா.